வடகிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை அமுல்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. உலக வங்கி குழுமத்தினுடைய சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தினால் 1000 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி 2026-31 ஆண்டு கால பகுதியில் எமது நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளதுடன் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வடகிழக்கு மாகாணங்களில் எமது நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளதுடன் அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வடகிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 2026-29 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே கிடைக்கப்பெற்ற அங்கீகாரத்தின் அடிப்படையில் இலங்கை அரசுக்கும் உலக வங்கி குழுமத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கடன் உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்தின் மூலம் பொருளாதார ஆற்றல் வளங்களுடன் கூடிய பகுதிகளை பலப்படுத்தல், நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், பொருளாதார வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் தொடர்புகளை விரிவாக்கம் செய்வதன் ஊடாக மக்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகரித்தல், பேண்தகு பிராந்திய அபிவிருத்தியின் மூலம் வடகிழக்கு மாகாணங்களில் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தல் மற்றும் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய உத்தேச வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதியை உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நிதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இரண்டாவது தீர்மானம் நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள மொத்த நெல்லை அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள சொந்தமான நெல்லின் மொத்த தொகையில் 30,000 மெட்ரிக் டன்களை கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனத்தின் மூலம் அரிசியாக மாற்றுதல். அடுத்ததாக 30,000 மெட்ரிக் டன் நெல் தொகையை அரிசியாக மாற்றி 5 கிலோகிராம், 10 கிலோகிராம், 25 கிலோகிராம் மற்றும் 50 கிலோகிராம் பொதிகளாக விநியோகிப்பதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனத்தினால் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அரிசி ஆலை உரிமையாளரிடமிருந்து விருப்பக்கோர்களை பெற்றுக் கொள்ளுதல். 2025-12-15 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்ட தீர்மானத்துக்கு அமைவாக நெல் சந்தைப்படுத்தல் சபை கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனம் வரையறுக்கப்பட்ட லங்கா சத்தோஸ் தேசிய அறுவடைக்கு பின்னரான முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் ஹெக்டர் கொபே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் போன்ற நிறுவனங்களுடைய அதிகாரிகளுடன் கூடியதாக நியமிக்கப்பட்டுள்ள விலை நிர்ணய குழுவால் நெல்லை அரிசியாக மாற்றுகின்ற விகிதம் மற்றும் அரிசிக்கு பொருத்தமான விலையை நிர்ணயித்தல். மேற்குறிப்பிட்டவாறு தயாரிக்கப்படும் அரிசி வரையறுக்கப்பட்ட லங்கா சத்தோச கூட்டுறவு வலை அமைப்பு மற்றும் தனிப்பட்ட தரப்பினர்கள் மூலம் சந்தைக்கு விநியோகித்தல். இந்த விடயங்களுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானம் வேர்ல்ட் CO 200 அவார்ட்ஸ் அண்ட் ரோட் ஷோ 2026 நிகழ்ச்சி திட்டத்தை இலங்கையில் நடத்துவதற்கு உபசரிப்பு செலவுகளை மேற்கொள்ளல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. வேர்ல்ட் CO 200 அவார்ட்ஸ் அண்ட் ரோட் ஷோ 2026 நிகழ்ச்சி திட்டம் பிரதம தகவல் அதிகாரிகள், பிரதம அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள், டிஜிட்டல் நிலைமாற்ற தலைவர்கள், புத்தாக்குநர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறைவேற்று அதிகாரிகளுக்கான உலகில் முன்னணியான தளமாக கருதப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய அடுத்த படிமுறை அடுத்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டம் உலகளாவிய ரீதியில் ஜெக் மீடியா குரூப்பால் ஒழுங்குபடுத்தப்படுவதுடன் அனைத்து செலவுகளை மேற்கொள்வதற்கு அமைய HTP குளோபல் டெக்னாலஜிஸ் LLC-யினால் எமது நாட்டில் நடத்தப்படும் நிகழ்ச்சி திட்டத்தினுடைய முகாமைத்துவம் மற்றும் நிதியிடல் மேற்கொள்ளப்படுகின்றது. சர்வதேச மாநாடு, தலைமைத்துவ ஒன்றியம், வர்த்தக தொடர்புகளை கட்டியெழுப்புகின்ற அமர்வுகள், முதலீட்டு ஊக்குவிப்பு செயற்பாடுகள், வர்த்தகங்களுக்கு இடையிலான சந்திப்புகள், கண்காட்சிகள் மற்றும் விருது வழங்கும் வைபவம் போன்ற நிகழ்ச்சிகளுடன் கூடியதாக 5 நாட்கள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக இது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு 50 நாடுகளுக்கும் அதிகமான சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரிகள், 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதன் ஊடாக எமது நாட்டுக்கு கிடைக்கின்ற பொருளாதாரம், சுற்றுலாத்துறை, முதலீடுகள் மற்றும் மூலோபாய அனுகூலங்களை கருத்தில் கொண்டு வேர்ல்ட் CO 200 அவார்ட்ஸ் அண்ட் ரோட் ஷோ 2026 நிகழ்ச்சி திட்டம் மற்றும் டச் மெரதன் நிகழ்ச்சி திட்டத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் நடத்துவதற்கு இலங்கை உபசரிப்பு செலவுகளை மேற்கொள்வதற்காக விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 4வது தீர்மானமாக அமையப்பெறுவது தித்வா புயல் அனர்த்தத்தின் பின்னரான புனரமைப்புகள் மற்றும் வாழ்வாதார உதவி திட்டங்கள் அமுல்படுத்தல். அது தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2026-6-15 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இதற்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கீகாரம்
நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் குறித்த கடன் வசதியின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய சலுகை பொது மூலதன வளங்களிடமிருந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் நிரந்தர பொது மூலதன வளங்களிடமிருந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெற்றுக் கொள்ளப்பட இருக்கின்றது. புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வீதி உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைத்தல் மற்றும் மீள் நிர்மாணித்தல், நீர்ப்பாசன கட்டமைப்புகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்கள் மற்றும் வீடுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் போன்ற 3 முக்கிய கூறுகளுக்கு இந்த கடன் வசதியை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 5வது தீர்மானம் லங்கா மெட்ரோ டிரான்சிட் தனியார் கம்பெனிக்கு பங்கு மூலதனத்தை வழங்குதல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கொழும்பு நகரப்புற முன்னோடி தொழிற்பாடுகள் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கருத்தில் கொள்ளும் போது இந்த சேவையினுடைய வணிக ரீதியான ஆற்றல் வளங்கள் மற்றும் பொதுமக்களுடைய மத்தியில் வரவேற்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இக்கம்பெனி எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் மேலும் 112 தாழ் விதிவிலகிய பேருந்துகளை சேவையில் அமர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பேருந்து தொழிற்பாட்டு நடவடிக்கைகளை முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் பேணிச் செல்வதற்காக ஏக்கல பிரதேசத்தில் முழுமையான மத்திய வரித்தளம் ஒன்றை நிர்மாணித்தல், தலங்கம், கடபத்த, ரத்துமலான மற்றும் ஹோமாகம போன்ற இடங்களில் நவீன பேருந்து சாலைகளை நிர்மாணித்தல், உலக வீதிகள் மற்றும் பேருந்து திரைப்பட திடலை அபிவிருத்தி செய்தல் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கின்றது. குறித்த உட்கட்டமைப்பு வசதிகளுடைய அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு லங்கா மெட்ரோ டிரான்சிட் தனியார் கம்பெனிக்கு 800 மில்லியன் ரூபாய்கள் இவ்வாண்டில் மற்றும் 2027 ஆண்டில் கம்பெனியுடைய இயக்க நடவடிக்கைகளுக்காக மேலும் 267.5 மில்லியன் ரூபாய்களாக பங்கு மூலதனத்தை வழங்குவதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது.